வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது எப்படின்னா, ஸ்பாட் ஓப்பனை வச்சு அதில் ப்ரீமியமோட வேல்யூவை வச்சு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அதில் எவ்வளோ இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது, டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இதை நம்ம இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே. ஸோ இதுக்கு முன்னாடி போன எக்ஸ்பிரி டே போன வீடியோலே நான் போன வாரம் போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிரி டே இன்னைக்கு டைம் வேல்யூ பார்க்க வேண்டாம், ஸோ அதோட இன்ட்ரன்சிக் வேல்யூ பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரன்சிக் வேல்யூ இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக நீங்கள் இங்கே வாசிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரேடிங் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம டேபிள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய டேபிள் என்ன ஸ்ட்ரைக் எடுத்துச்சு, இன்றைக்கி ஸ்பாட்டோட ஓப்பன் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாம் சுருக்கமாக பார்த்துடலாம். ஸ்பாட்டோட ஓப்பன் 24,071. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அது எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணும். இதை நான் எந்தையே சொல்லியிருக்கேன். ஸோ அதில் லோவர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் 24,050. அப்பர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது என்னென்னா 24,100 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுது. இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எதில் கம்மியான வேல்யூ இருக்கோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதாவது ஓப்பனோட ரேஞ்சில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கிடும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 24,100 ₹36 புட்டோட ஓப்பன், காலோட ஓப்பன் ₹36, புட்டோட ஓப்பன் ₹50. ஸோ அதில் 14 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டு 13 புள்ளி சம்திங் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டு. ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க வேல்யூவை ஒன்றா கூட்டி 2 டிவைட் பண்ணிடும். ஸோ ரவுண்ட் நம்பராக ஒரு ₹50 எடுத்துக்கிடுது. ஓகேவா? ஸோ ₹50 எடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா, அந்த 24,71 ஸோ இருக்கு இல்லையா? ஸோ இதில் இருந்து அதாவது ஸ்பாட்டோட ஓப்பனில் இருந்து ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கிட்டு அதுவே கூட்டிடும், ஒரு நம்பரை கூட்டும். ஓகேவா? ஸோ கூட்டும்போது அப்போ புட் சைடில் 24,100 அப்படிங்கிறதும், கால் சைடில் 24,000 அப்படிங்கிறதும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட இன்ட்ரன்சிக் வேல்யூ, ஸோ காலை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்பாட்டோட ஓப்பன் 24,071 இருக்கிறதுனால கால் சைடில் 24,000 ஐடிஎம்மாக எடுத்துக்கிடுவோம். புட் சைடில் 24,100 ஐடிஎம்மாக எடுத்துக்கிடும். ஓகேவா? சரி, இதோட ரெண்டோட ஐடிஎம் இன்ட்ரன்சிக் வேல்யூ ஐடிஎம்மோட இன்ட்ரன்சிக் வேல்யூ பார்ப்போம். புட் ஆப்ஷனில் ₹28 இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்குது. கால் ஆப்ஷனில் அதாவது 24,000 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ₹71 இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரீமியமில் எது இன்ட்ரன்சிக் வேல்யூ இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே டைம் வேல்யூ இருக்காது. இன்றைக்கி எல்லாமே இன்ட்ரன்சிக் வேல்யூ கிட்ட தான் ட்ரேட் ஆகும். அதனால் இன்ட்ரன்சிக் வேல்யூ இன்றைக்கி பார்க்கணும். ஸோ எக்ஸ்பிரி டே இன்னைக்கு. ஓகே, ஸோ பார்த்துருமா என்ன நடந்திருக்குன்ட்டு. ஓகே, ஸோ ₹71 நான் கால் சைடில் போட்டிருக்கேன். 24,000 ஸ்பாட்டோட ஓப்பன் 24,71 நிற்கி. அப்போ 24,100 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அப்போ 24,000 அப்படிங்கிறது ஐடிஎம்மாக இருக்கும். அதனால் கால் ஆப்ஷன் ₹71 இன்ட்ரன்சிக் வேல்யூ போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் 24,100 இருக்கும்போது சரி ஒரே நிமிஷம் மன்னிக்கணும். ஓகே, ஸோ அப்போல நம்ம 24,000 கால் புட்டு எடுத்துருந்துருக்கோம். ஓகேவா? ஸோ 24,000 கால் சைடில் மட்டும்தான், புட் சைடில் 24,100 வந்துடும் நமக்கு இன்ட்ரன்சிக் வேல்யூக்கு. ஓகேவா? சரி, ஸோ இது ₹28 தாண்டி இது ஆக்சுவலாக கீழே வரல. ஓகேவா? இதோட ஓப்பன் பாருங்கள், ₹50 ஓப்பன் ஆகிருக்கு. லோவாக ஃபைனலாக அது வந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு ₹18 ₹19 அந்த ரேஞ்சில் லோவாக வந்திருக்கு. ஸோ லோ வந்ததுக்கப்புறம் இது கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு போய் எங்கள் மேலே போய் க்ளோஸ் வைக்கின்னு பாருங்கள். 11:45க்கு கரெக்டாக அந்த இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கி. அதாவது இன்ட்ரன்சிக் வேல்யூக்கு கீழே இருந்த ப்ரீமியம் புட் ஆப்ஷன் 24,000 புட் ஆப்ஷன் இன்ட்ரன்சிக் வேல்யூக்கு கீழே இருந்த ப்ரீமியம் கரெக்டாக எக்ஸாக்டாக 11:45க்கு போயிட்டு அதோட இன்ட்ரன்சிக் வேல்யூக்கு மேலே போய் ஒரு நல்ல ஒரு பை கேண்டில் போய் க்ளோஸ் வைக்கி. ஸோ அதே சேம் டைமில் ₹71 அப்படிங்கிற இன்ட்ரன்சிக் வேல்யூவை 24,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் கிராஸ் பண்ணி கீழே வருது. ஓகேவா? ரெண்டுமே ஐடிஎம். இது ஐடிஎம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் சொல்கிறேன். ஸோ ட்ரேட் ஆகும்போது இது ஸ்பாட் மேலே போகும்போது இது ஏடிஎம் ஆகிருக்கும், அட் த மணியாக இருக்கும், இல்லை ஓடிஎம்மாக இருந்திருக்கும். ஓகேவா? ரைட்.
ஸோ இப்போ ஸ்பாட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது விஷயம் வந்து நமக்கு வந்துட்டு இது ஐடிஎம், இது ஐடிஎம். கால் சைடில் ஐடிஎம் வந்து 24,000, புட் சைடில் ஐடிஎம் வந்து 24,100. ஓகேவா? ஓப்பன் வச்சு சொல்கிறது. சரி. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக 11:45 நடந்திருக்கு. ரைட். இதை இந்த ஒரே ஒரு வேல்யூவை மட்டும், அதாவது இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவை மட்டும் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. நான் இதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அதையும் இதையும் கம்பைன் பண்ணணும். ஸோ இப்போ மார்க்கெட் இப்போ வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரீமியம் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே புட் ஆப்ஷன் போகுது. அப்போ கால் ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு கீழே வந்துருச்சு. ஸோ ஸ்பாட்லேயோ இல்லைனா வேறு ஏதோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன இது பயன்படுத்தினாலும் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். ஓகே. ஸோ நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம டூல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை செல் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த பையும் செல்லும் வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு வந்து எந்த டைமில் கொடுக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? சரி. இதில் கீழே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கீழே வந்துட்டு காமாவுடைய எக்ஸ்போசர், அதாவது காமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெல்டா, காமா, தீட்டா அந்த ஆப்ஷன் கிரிக்ஸில் உள்ளது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம கீழே என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இதில் 2 லெவல் வரும். இது 2, 3 லெவல்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த எப்படி நம்ம வந்துட்டு இதை பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ 11:45க்கு நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு வந்துட்டு அங்கே இருந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இதாகுது. ப்ரீமியம் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து 24,000 அப்படிங்கிற கால் வந்துட்டு அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ தாண்டி ரூ. 71 தாண்டி கீழே வருது. அதேமாதிரி புட் ஆப்ஷன் பாருங்கள், அதோட ரூ. 28 அப்படிங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கி. ஸோ ரெண்டும் சேமாக நடக்குது இல்லையா? ஸோ அதே டைமில் இங்கே நமக்கு கரெக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக 11:45. ஸோ செல்லிங். ஓகேவா? இது செல் கொடுத்துருது. ஸோ செல் கொடுக்கும்போது அப்போ நமக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஒரு இது கிடைக்குது. ஓகேவா? ஸோ அங்கேயும் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் செல் கொடுக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த காமாவுடைய இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டோட லைன்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஸ்பாட் ப்ரைஸை நம்ம கொடுத்துருப்போம். இங்கே வந்து ஸ்பாட்டோட ப்ரைஸை வந்து நார்மலைஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருப்போம். ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் லைன். ஸோ எல்லோ கலர் எப்போல்லாம் வந்துட்டு இந்த 100 அப்படிங்கிற லைன், இதில் 100ங்கிற ஒரு லைன் இருக்கும். ஸோ இந்த 100 லைன் போதோ அப்போ ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதுவும் 100 டச் பண்ணிருச்சு, இங்கே 100 டச் பண்ணுது. ஓகேவா? ஸோ 100 டச் பண்ணோடனே ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டா, அப்புறம் இங்கே செல்லிங் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகுது. அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இது இன்ட்ரென்சிக் வேல்யூவை தாண்டி கீழே வருது. அதே மாதிரி இதுவும் இன்ட்ரென்சிக் தாண்டி வேல்யூவை தாண்டி மேலே போகுது. அதாவது இது சப்போர்ட் எடுத்த ப்ரீமியம் சப்போர்ட்டை தாண்டி கீழே உடச்சிட்டு கீழே வந்துட்டு, இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்த ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துட்டு. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரே டைமில் நடக்கும்போது நம்ம டூல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இந்த டூல் பற்றின விஷயம், அதாவது இது வந்து ஒரு பெய்டு இண்டிகேட்டர்ஸ் தான். இது ரெண்டுமே வந்துட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய ஆப்ஷன் பையிங்க்கு இல்லை, எல்லா ஒரு இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த டூல் பற்றின தகவல் நீங்கள் வாங்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டூல் பற்றின தகவலுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டில் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் சொல்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பாட்டோட க்ளோஸ் வச்சு நம்ம நாளைக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது. ஓகே. ஸ்பாட் க்ளோஸ் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து 23,824 நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 800 எடுக்கலாம். 23,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம். இல்லைனா 23,850 அப்படிங்கிற 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அனலைஸ் பண்ணணும். 2ல் எதில் வந்துட்டு அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு நியர்பையில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஓப்பனில் எப்படி நம்ம வந்துட்டு பார்க்குறோம், ஓப்பனில் எது வந்துட்டு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை நம்ம வந்துட்டு எடுத்து கால்குலேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு அதே தான். ஸோ க்ளோஸை வச்சு நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? சரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் மாற்றிக்கணும். அடுத்து வந்து ஜூன் 30 கான்ட்ராக்ட் நமக்கு. ஸோ ஜூன் 30 கான்ட்ராக்ட் மாற்றிட்டு இன்றைக்கி ஸ்பாட் க்ளோஸ் நடந்திருக்கிறது வந்து நமக்கு அட் த மணிங்கிறது வந்து இப்போ ஸ்பாட்டோட க்ளோஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு 23,800 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 23,800 பார்க்குறோம். அதே மாதிரி 23,850 நம்ம பார்க்கலாம். 2 ப்ரைஸில் எது வந்துட்டு க்ளோசிங் வந்துட்டு நியர்பையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 800 பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் ரூ. 73 நடந்திருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு ரூ. 159 நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 160ன்னு வச்சுக்குவோம். ஸோ 160 ஒரு 73 13 பாயிண்ட் இதில் வந்துட்டு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ 23,800ல்
850 பார்த்துடலாம். ஸோ 850ல் வந்து கால் சைடில் இந்த பக்கம் புட் சைடில் பார்ப்போம். $150 இந்த பக்கம் 185 ஓகேவா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 35 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ 13 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது எதுனா அப்போ 23,800 அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ அப்போ 23,800 தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிடுவோம் ஓகேவா. ஸோ 23,800 எடுத்து 23,800 ப்ரைஸை நம்ம எப்படி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த கூர்மையாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ரைட் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு ஐயோ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் கான்டாக்ட் மாற்றலை பார்த்தீங்களா. ஓகே. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இதில் நான் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம் இதே தான் ஓப்பன் நீங்கள் கால்குலேஷன் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம க்ளோஸ் வச்சு கால்குலேஷன் பண்ணுறது தான் நீங்கள் ஓப்பன்லேயும் கால்குலேஷன் பண்ண போகிறீங்க. ஓகே. ஓகே. ஸோ ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 23,824 23,800 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்திருக்கோம். ஸோ 2 ப்ரைஸில் வந்துட்டு 2 ப்ரைஸையும் இங்கே வந்துட்டு நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறோம் ஓகேவா. ஓகே. ஸோ 173 ப்ளஸ் வந்து 159 ஓகேவா. 159 ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 332 ரூபா. ஸோ இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா 2 டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ 166 ரூபா. அப்போ 166 நம்ம என்ன பண்ணுறோம்னா 170 எடுத்துக்கிடுவோம் ஓகேவா. ஸோ 170 அப்படிங்கிறது ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 170 ரூபா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ 170ல் நம்ம என்ன பண்ணுறோன்னா 170 இப்போ வந்துட்டு இன்றைக்கி ஸ்பாட்டோட க்ளோஸ். ஸோ 23,824 ரவுண்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் வந்துட்டு. ஸோ 23,824 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டும் நம்ம கூட்டும்போது எவ்வளோனா 23,994 ரூபா அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடைக்கும். 23,994 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ 23,994 அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 24,000 நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஓகே. ஸோ அப்பர் சைடில் போகும்போது ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது வந்து புட் சைடில் நம்ம வச்சுக்கணும், ஐடிஎம்மாக வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ 24,000 அப்படிங்கிறத நம்ம இங்கே ஐடிஎம்மாக எடுத்துக்கணும். ஓகே. 24,000 எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதே வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஸ்பாட்டோட க்ளோஸில் இருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 170 அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அந்த இதை என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ஸ்பாட்டோட க்ளோஸில் இருந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ 23,824 ரூபா அப்படிங்கிறது ஸ்பாட்டோட இன்றைக்கி க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ அதுலேருந்து மைனஸ் 170 ரூபா அப்படின்னு நம்ம பண்ணுறோம் ஓகேவா. ஸோ பண்ணும்போது அங்கே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்க 23,654 ரூபா அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம ரவுண்ட் நம்பராகவே நம்ம எடுத்துக்கிறோம். 23,650 அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ 23,650 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்தோம். இது எங்கே வைப்போம் கால் சைடில் நம்ம கொண்டு கொடுத்துருவோம். இதை கால் சைடில் ஐடிஎம்மில் கொடுத்துருவோம் ஓகேவா. 23,650 ஓகே. இப்போ ஸ்பாட்டோட க்ளோஸில் இருந்து இதோட டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸ்பாட் க்ளோஸ் எங்கே நடந்திருக்கு 23,824. அப்போ இதிலோட எவ்வளவு வந்துட்டு டைம் வேல்யூ இருக்குது, எவ்வளோ இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பாட் இன்றைக்கி வந்துட்டு க்ளோஸ் நடந்திருக்கு இல்லையா. ஓகே. ஸோ 23,824 ரூபா ஓகேவா. 23,824 மைனஸ் 23,650 ஓகேவா. 23,650 அப்படின்னு நம்ம போட்டோன்னா 174 ரூபா அப்படிங்கிறது இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. 650 அப்படிங்கிற ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீமியமோட ஒரிஜினல் விலை வந்துட்டு எவ்வளவு 74 ரூபா அப்படிங்கிறது ஒரிஜினல் விலை ஓகேவா. ஸோ 74 ரூபாவில் ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். 174 வெறும் 74 இல்லை 174 ரூபா அப்படிங்கிறது இதோடைய ஒரிஜினல் விலை இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இந்த ப்ரீமியம் எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 262 ரூபாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இதில் பேலன்ஸ் இருக்கிறது என்னது
ரூ. 174 அதாவது 262 மைனஸ் 174 அப்படின்னு நம்ம பண்ணோம்னா இதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா ரூ. 88 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ரூ. 88 அப்படிங்கிறது இந்த பக்கம் டைம் வேல்யூ 23,650ல் ரூ. 88 அப்படிங்கிறது டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ இந்த டைம் வேல்யூவை நம்ம இங்கே பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ புட் ஆப்ஷனுக்கும் ஸ்பாட்டுக்கும் உள்ள கேப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ புட்டோட புட்டோட ஸ்ட்ரைக் என்ன எடுத்துருக்கோம்? 24,000 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஃபஸ்ட்டு 24,000 அப்படின்னு நம்ம அடிச்சுட்டு மைனஸ் ஸ்பாட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் நடந்திருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸை போடுறோம். 23,824. ஓகேவா? ஸோ போட்டாச்சுன்னா ரூ. 176 அப்படிங்கிறது இந்த பக்கம் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகே, புட் சைடில் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். இந்த பக்கம் இன்ட்ரென்சிக் வேல்யூவில் நம்ம ரூ. 174 அப்படிங்கிறதுல போட்டுக்குவோம். ஓகேவா? 176. ஓகே, ஸோ ரூ. 176 அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? சரி, இந்த ப்ரீமியம் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கு? இன்றைக்கி ரூ. 175 அப்படிங்கிறதுல க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100. அது நான் ரூ. 75 40 நிமிஷத்தில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம ரூ. 100 அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்துட்டு டைம் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிடும். ஓகேவா? ஸோ ரூ. 100 கீழே தான் இருக்கும். 99 பிஷான்னு இருக்கும். நம்ம ரூ. 100 வச்சுக்கோம். ஸோ ரூ. 100 அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூ இருக்குது. இங்கே எவ்வளோ இருந்திருக்கு? ரூ. 88 அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு ப்ரீமியமுக்கும் டோட்டலாக எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ரூ. 100 டைம் வேல்யூ, புட் சைடில் 100 ப்ளஸ் வந்து ஒரு ரூ. 88 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்தால் 188 டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ரூ. 94 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக ஒரு டைம் வேல்யூ கிடச்சிட்டு. ஓகேவா? ஸோ ரூ. 94 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு டைம் வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரூ. 94 நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓடிஎம்மில் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிற இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு இப்போ நம்ம போட்டிருக்கிறத நாளை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கால் சைடில் 23,650 எடுத்திருக்கோம். புட் சைடில் 24,000 எடுத்திருக்கோம். ஸ்பாட் எங்கே இன்றைக்கி? 23,824 இன்றைக்கி. அப்போ இப்போ நம்ம ஓடிஎம்மாக இதை சேஞ்ச் பண்ணோம்னா எப்படி பண்ணணும்னா அப்படியே நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். இந்த பக்கம் இருக்கிற கால் வந்துட்டு 24,000 அப்படிங்கிறது வந்து கால் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கிற போகிறோம். 23,650 அப்படிங்கிறத புட் ஆப்ஷனாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அது ஓடிஎம்மாக நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம ஓடிஎம்மில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, 24,000 அப்படிங்கிற கால் நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ கான்டாக்ட் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஜூன் 30 கான்டாக்ட்டு. அடுத்து இந்த கான்டாக்ட் முடிஞ்சு போச்சு இல்லையா நமக்கு? ஓகே, 24,000 கால் ஆப்ஷன் எடுத்தாச்சு இங்கே. ஓகேவா? சரி, இந்த பக்கம் வந்து 23,650 புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ அது ஓடிஎம். ஓகேவா? ரைட். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம வந்துட்டு ஓடிஎம் எடுத்தாச்சு. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தாச்சு. ஸோ அதில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ இங்கே வந்து ஆவரேஜாக ஒரு டைம் வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா ரூ. 94 அப்படிங்கிறது டைம் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த ரூ. 94 இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்குவோம். அதேமாதிரி அந்த பக்கம் கால் சைட்லேயும் ஒரு லைன் போட்டுக்கிறோம். 94. ஓகேவா? ரைட். ரைட். இதை நம்ம நார்மலாக நம்மளுடைய 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். என்னடா இது இன்றைக்கி மட்டும் எதுக்கு டைம் வேல்யூ பார்த்தோம், இன்றைக்கி எதுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தோன்ட்டு. நான் தெளிவாக முதலே சொல்லிட்டேன். அதாவது எக்ஸ்பிரி டே அன்னைக்கு எல்லா ப்ரீமியமும் அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகும். அப்போ அங்கே டைம் வேல்யூங்கிறது நமக்கு வந்துட்டு அடிபட்டு போகும். ஓகேவா? ஓடிஎம்லாம் ஸோ அங்கே இருக்க டைம் வேல்யூலாம் கரைஞ்சி ஓடிஎம்லாம் ஜீரோவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி மட்டும் இந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும் இன்ட்ரென்சிக் வேல்யூ வச்சு நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்ற நாளெல்லாம் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் அந்த டைம் வேல்யூ ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்பிரி டே நெருங்க நீங்கள் வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ லைட்டாக வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்டாக்ட் இருக்கனால மேக்ஸிமம் வந்து இந்த டைம் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு 2-3 நாள் ஆகும்போது என்னென்னா அப்போ எக்ஸ்பிரி டே நெருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்பிரி டே வந்துட்டு பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும்னா அப்போ ப்ரீமியம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதோட ஒரிஜினல் விலை பக்கத்தில் வந்துடும். அப்போ ஒரிஜினல் விலை பக்கத்தில் எது இருக்காது, இன்ட்ரென்சிக் வேல்யூ பக்கத்தில் ப்ரீமியம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓடிஎம்மோட இதையும் பார்த்துக்கணும் நமக்கு வந்துட்டு. ஸோ டைம் வேல்யூ நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே.
ஸோ, இப்ப இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ. இன்னைக்கு வந்துட்டு ரூ. 94 அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ, ரூ. 91ல இது இருக்குது. இது ரூ. 99ல இருக்குது. ஸோ, இதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகணும் அப்படின்னா, இது ரூ. 99க்கு மேல இருக்கணும். இது ரூ. 91க்கு கீழ இருக்கணும். ஓகேவா? ஸோ, இதுதான் கண்டிஷன். இத பாருங்க. இதுக்கு வந்துட்டு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுனாலும், அந்த ஸ்ட்ராட்டஜி கூட இத அப்ளை பண்ணி, அதாவது கம்பைன் பண்ணி நீங்க வந்துட்டு பண்ணுனீங்க அப்படின்னா, இன்னும் நல்லாருக்கும். நான் இப்போ வந்துட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ, நான் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூல் வந்துட்டு எனக்கு என்னன்னா, ஒரு நமக்கு அந்த ரேஞ்ச் நம்ம தெரிஞ்ச உடனே, அந்த இந்த மாரி, அதாவது இந்த மாரி வந்துட்டு ஒரு இதெல்லாம் வந்துட்டு கிராஸ் பிரேக் அவுட் குடுக்கும்போது, இங்க நமக்கு எந்த மாரி நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு அத வச்சு நான் முடிவு பண்ணிக்கிருவேன். அதே மாரி ஓகே. ஸோ இந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு வேணும். இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் டூல் தான். இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லன்னா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த டூல் வந்துட்டு நீங்க நான் சொன்னேன்ல, எல்லா மார்க்கெட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாரி நீங்க இந்த இப்ப நெறைய பேர் வந்துட்டு இந்த கோல்ட்ல ட்ரேட் பண்றாங்க. ஸோ கோல்ட்ல ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் இந்த மாரி எந்த ஒரு இதுக்குனாலும் இந்த ட்ரேடிங்க்கு இத நீங்க யூஸ் பண்ணலாம். கமாடிட்டி ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூல் வந்துட்டு மல்டி மார்க்கெட்ல இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனுக்கு மட்டும் ஒர்க் ஆகுங்கிறது கிடையாது. ஸோ இது அப்படிதான் நம்ம வந்துட்டு இந்த டூல வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டூல்ல வந்துட்டு என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்பாட்டோட லைன் வந்துட்டு 0 கிட்டயும் 100 கிட்டயும் கீழ இருக்கிறது 0. ஸோ இந்த 0 கிட்டயும் 100 கிட்டயும் வரும்போது ரிவர்சல் ஆகும் பிரைஸு. ஸோ அந்த ரிவர்சல நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், லைவ் மார்க்கெட்ல நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த டூல பத்தின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். இந்த டூல் வந்துட்டு நீங்க வாங்கும்போது. ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சீங்கன்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம சொல்லக்கூடிய இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்க இப்ப போட்டுட்டு, உங்களோட இதுல நீங்க என்ன இதுல ட்ரேட் பண்றீங்களோ, அதுல இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கு அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணி, வேற என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணாலும், அத கம்பைன் பண்ணி நீங்க பண்ணுங்க. நல்லாருக்கும். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.